இந்த கிச்சன் விண்டோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ரெசிபிலாம் இல்லைங்க, சமையல் கிடையாது. ஒரு தலைக்கு தேய்ச்சி குளிக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி வந்துட்டு ரெடி பண்ணுறது, மூலிகையை வச்சுட்டு எப்படி எண்ணெய் தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இன்றைக்கி செய்ய போகிறேன். செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். பூஜாவில் வந்துட்டு எண்ணெய் இருக்குது. அது போக சில மூலிகையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக பெரிய மூலிகையெல்லாம் அது எதுவும் கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டு பக்கங்களில் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதோட பயன்களும் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு கைப்பிடி வந்து நான் சொல்கிற அளவு எல்லாமே 1 லிட்டர் எண்ணெய்க்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 லிட்டர் கொண்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம். இப்போ இது வந்துட்டு செம்பருத்தி இருக்கு இல்லையா, அதனோட இலைகள் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இது வந்து என்ன பயன்கள் நம்மளுக்கு தரும்னா, உங்களுக்கு ஒரு கண்டிஷ்னர் மாதிரி, முடிக்கு ஒரு கண்டிஷ்னர் மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஷைனும் ஒரு ஸ்மூத்னஸும் கிடைக்கும். அதே போல் இது ஒரு குளிர்ச்சி தன்மை இருக்கிறதுனால இது ஒரு கூலண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு கொய்யா இலை ஒரு பிடி எடுத்து வச்சுருக்கேன். கொய்யா இலைக்கு வந்துட்டு ரீக்ரோத் ஆகிறதுக்கு, புது முடிகளை வந்து வளர வைக்கிறதுக்கான குணங்கள் இருக்கிறனால கொய்யா இலை. அடுத்தது வந்துட்டு மருதாணி இலை வந்துட்டு நம்மளுக்கு தலையில் வந்து இந்த ஆயில்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும், நம்ம பிஹெச் லெவல்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, ஈரப்பதம் எண்ணெய் பதம் இருக்கும். முடிக்காக இருக்கட்டும், ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், அதனோட பிஹெச் லெவல் இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து மருதாணி. அதே போல் கலரும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த நரைமுடிகளை வந்து தடுக்கிறதுக்கான குணம் மருதாணிக்கு இருக்குது. இப்போ இது வந்து ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து புது முடி உற்பத்தி ஆகிறதுக்கு, அந்த ஃபாலிக்கலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நெல்லிக்காய், ஒரு 4லேருந்து 5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு கூலண்ட்டும் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, உடம்புக்கு குளிர்விக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. இது வந்து ரோஜா இதழ்கள் எடுத்து வச்சுருக்கேன், காய வச்சு உலர்த்தியது. இது வந்து ஒரு வாசனைக்காகவும் முடியை வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கொடுக்கும், ஷைன் கொடுக்குங்கிறதுக்காக இது எடுத்திருக்கேன். அடுத்து ஆலோவேரா வந்து ஒரு சின்ன பத்தம் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு நல்ல கண்டிஷனர் ஆலோவேரா. அதே போல் உடம்புக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அது போக இது வந்து வேப்ப இலை, ஒரு கைப்பிடி அளவு வந்து வேப்பலை எடுத்திருக்கேன். இது வந்து இந்த பூச்சி வெட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை தவிர்க்கிறதுக்கு வந்துட்டு வேப்ப இலை. இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அதனோட இதழ்களை வந்து உதிர்த்து வச்சுருக்கேன். அதே போல் இது கிடைக்கலன்னா நீங்கள் காய வச்சு கூட எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கலாம். இதுவும் வந்து செம்பருத்தி இலைக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி தான். அது போக உங்களுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா அந்த வேர்க்கால்களை வந்து ஸ்ட்ரெங்தன் படுத்துகிற குணம் உண்டு. நம்ம முடியோட வேர்க்கால்களுக்கு வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய குணம் இருக்குது இதுக்கு. அது போக சில பொருட்கள் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதை வந்து நான் பவுடர் வெரைட்டியில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இது கரிசலாங்கண்ணி, இந்த பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து புது முடியை வந்து ப்ரொமோட் வளர்கிறதுக்கு. இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது இது வெந்தயம் வந்து ஒரு நல்ல குளிர்ச்சி ஃபைபரும் உள்ளது, அதனால் இது ஒரு டீஸ்பூன். கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன். இதுவும் வந்துட்டு இது ரெண்டுமே, கருஞ்சீரகம் வந்து இளநரையை வந்துட்டு தவிர்க்கக்கூடியது. அதே போல் இது வந்து இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அவுரி பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா, இண்டிகோனா நேச்சுரல் கலர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டையெல்லாம் அடிப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு மூலிகையில் வந்து அவுரி பொடி அப்படின்னு சொல்லுவாங்க, அவுரி இலைன்னு சொல்லுவாங்க. எனக்கு இது ரெண்டும் வந்து பச்சையாக கிடைக்காதனால நாட்டு மருந்தில் ஒரு கடையில் பவுடராக வாங்கி வச்சுக்கேன். இது எல்லா பொருளுமே உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து பவுடர் வெரைட்டியாவோ இல்லை காஞ்ச உலர் வெரைட்டியாவோ கிடைக்குது. ஒரு 30 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 60லேருந்து 90 இல்லை 100 ரூபானே சொல்லுங்களேன். அதிகபட்சம் 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போ எப்படி இது எண்ணெய் வந்து காய்ச்சிருது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெயை தவிர்த்து மற்ற எல்லா பொருட்களையும் வந்து போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி ஒரு விழுதாக எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாமே நம்ம அரைச்சி ஒரு விழுது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா விழுதாக அரைச்சிட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இப்போ எண்ணெய் காய்ச்சறதுக்கு இரும்பு சட்டி வச்சுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இரும்பு சட்டியில் வந்துட்டு இந்த எண்ணெயை காய்ச்சுங்க. ஏன்னா இந்த இரும்பில் இருக்க இதனோட தன்மையும் வந்து அந்த எண்ணெயில் வந்துட்டு நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிட்டு வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் சட்டியில், இந்த இரும்பு சட்டியில் வந்து காய்ச்சுங்க. நான் வந்து 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சொன்ன மாதிரி எடுத்து வச்சுட்டேன். அது ஒரு லேசாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ லேசாக சூடு ஏறி இருக்குது.
இப்போ வந்து நான் அந்த விழுதை வந்து சேர்த்துற போகிறேன். இந்த தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சிட வேண்டாம். அதில் அந்த அலோவேரா அப்புறம் இந்த இலைகளில் இருக்கிற ஈரத்தன்மை, வெங்காயத்தில் இருக்க ஈரத்தன்மை, உங்களுக்கு மிக்ஸி அரைகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஆனால் இந்தளவுக்கு திக்காக தான் அரைச்சிருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெயில் வந்து அந்த மிக்சர் எல்லாத்தையும் கலந்துட்டேன், அரைச்சி வச்சுருந்த விழுது எல்லாத்தையும் கலந்துட்டேன். இது நல்லா வெந்து நல்லா கருப்பாக திக்காக டார்க் க்ரீன் லைக் ஒரு அடர்ந்த நிறமாக ஒன்று வரும். அந்த சடசடப்பெல்லாம் அடங்கிடும். அப்படின்னா அந்த ஈரத்தன்மையெல்லாம் அதில் வத்திருச்சு அப்படின்றது அர்த்தம். சடசடப்பெல்லாம் நிறுத்தினதுக்கப்புறம் இந்த நுரையும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அடிப்பிடிச்சிடாமல் பக்கத்துலேயே நின்று கைவிடாமல் அப்பப்போ நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா அது எல்லாமே இந்த விழுதாக இருக்கிறதுலாம் அடியில் போய் அடிப்பிடிக்கிற தன்மை உடையது. அதனால் பக்கத்தில் வந்து கொஞ்சம் கிண்டி கொடுக்கணும். இது நல்லா வேக அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மூலிகை எண்ணெயோட அந்த வாசனை அந்த தேங்காய் எண்ணெயோட சேர்ந்து நல்லாயிருக்கும். இது தேங்காய் எண்ணெயை தவிர்த்து நல்லெண்ணெயிலையும் நம்ம செய்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் விட ரெண்டுமே ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஏன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன்னா தேங்காய் எண்ணெய் வந்து இந்த லாரிக் ஆசிட்ன்ற அமிலம் வந்து அதில் வந்து உண்டு. அதனால தான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தாய்ப்பாலுக்கு அப்புறம் வந்து லாரிக் ஆசிட் ஒரு நம்ம எக்ஸ்டர்னலாக சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னா தேங்காய் எண்ணெய்க்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலில் படிச்சிருக்கிறேன். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போ இது இந்த எண்ணெய் தடவுறேன், இந்த எண்ணெய் தடவுனால எனக்கு முடி வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது வந்து வெளிப்பூச்சிக்கு மட்டும்தான். நம்ம உள்ளே என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நிறைய நம்ம தண்ணி குடிக்கணும், நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் குளிர்வாக வச்சுக்கணும், புரதம் நிறையா சேர்த்துக்கணும், கொழுப்பு சத்தை குறைச்சிக்கணும். இந்த டீ காஃபிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இதில் வந்து பித்தம் தரக்கூடிய பொருட்களை வந்து தவிர்க்கணும். நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றங்கள்லாமும் இருக்குது. வெறும் எண்ணெய் தடவுறதுனாலையோ ஒரு விஷயத்த சாப்பிட்றதுனாலையோ மட்டும் முடியோ இல்லை சருமத்துக்கோ இல்லை கூந்தலுக்கோ எதுக்குமே ஒரு பயன் இருக்காது. அது ரெண்டு வகையிலையும் இருக்கணும். உள்ளூரும் நம்ம அதற்கான சாப்பாடு எடுத்துக்கணும், வெளிப்பூச்சாவும் எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் இது ஒரு ஓவரால் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான். நீங்கள் ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், தலை முடிக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான். இப்போ நல்லா ஒரு 20 நிமிஷம் வந்து ஒரு சிறு தீயில் வச்சு இது எண்ணெயை வந்து காய வச்சாச்சு. இப்போ இதில் அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம போட்ட இலைகள்லாம் இருக்குல்ல, அரைச்சி போட்ட இலைகள், அதெல்லாமே நல்லா வெந்து போயிடுச்சு. நல்லா தனித்தனியாக இப்படி நெருன்னு இருக்குது பாருங்கள். கை வைக்க முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். ஓரளவுக்கு அந்த மாவு மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி நெருன்னு இருக்கும். தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு அந்த இதெல்லாம். அப்படின்னா அந்த இலையெல்லாம் வெந்திருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அதே போல் அந்த நுரையும் அடங்கிருச்சு பாருங்கள். ஃபுல்லாக சடசடப்பு அது எல்லாமே அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதை நம்ம வந்து ஆற வச்சிடலாம். ஆற வைக்கிறதுனா இதை அப்படியே விட்டுறணும். இன்றைக்கி நான் இப்போ ஒரு ஈவினிங் போல் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், சாயங்காலம் போல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5:30 மணி ஆகுது. இதோட நம்ம விட்டுட்டு நம்ம நாளைக்கு காலையில் பார்ப்போம். இந்த காய வச்சுருந்தோம் இல்லையா, காய வச்சுட்டு நல்லா ஆற வச்ச எண்ணெயை வந்துட்டு இந்த சட்டியோடவே அப்படியே வந்து நான் வந்து 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்துட்டேன். வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ தனியாக வடிகட்டி வச்சுருக்கேன். இதுதான் வடிகட்டின எண்ணெய். நமக்கு அந்த 1 லிட்டர் எண்ணெய் இப்போ இவ்வளோ தான் வந்திருக்கு. இது வடிகட்டின அந்த இது இருக்குது இல்லையா, கசடு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம்ல, அன்றைக்கி வந்து இதை தேய்ச்சி குளிச்சுட்டு இதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்புவோ சீயக்காவோ போட்டு நம்ம கழுவிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான எண்ணெய் வந்து இதுதான். இது வந்து எப்போதுமே வந்து தலை குளிக்கிற அன்றைக்கி நம்ம நல்லா ஊற வச்சு குளிக்கிற போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தினப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்து தடவிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைக்கிறது நல்லது. நான் இப்போது ஆல்ரெடி ஏதோ ஒரு ஜூஸ் வாங்கின பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது கூடவே நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தையும் வந்துச்சுட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து முடி, சருமம் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். வேற ஒரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம். கூடவே நீங்கள் வந்துட்டு சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். நன்றி, வணக்கம்.